மாண்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. அப்பா அப்படியே அப்படியே இருங்கப்பா, பேசவே கேட்கல. பேசலாம் வேணாமா? பேசவே கொஞ்சம் வாங்கி விடுங்க. இன்றைக்கு இளம் புயல், இளம் சிங்கம் மதுரை மேற்கு தொகுதி இன்றைக்கு கால் பதித்திருக்கிறது. அன்பான மேற்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இந்த மேற்கு தொகுதியை போட்டியிடுற எனக்கு இரட்டை இலட்சணத்திலே வாக்கு கேட்டு நம்முடைய என்னாலும் நம்முடைய தலைவர் நாம் வணங்குகிற திருவண்ணாமலையுடைய அண்ணாமலையாருடைய பெயரை தாங்கியிருக்கின்ற அண்ணாமலையார் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்து இங்கே உரை நிகழ்ச்சி இருக்கிறார்கள். இன்றைக்கு தலைவர் இங்க பேசுறான்னு உடனே திமுக நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. களத்திலே இல்ல. நான் கேட்டேன் ரவிட்ட, எஸ்எம்டி ரவிட்ட கேட்டேன், என்னப்பா என்னப்பா நடக்குதுன்னு கேட்டேன். ஆனா திமுக காரங்க போயிட்டாங்க, இங்க யாரையும் இல்லைன்னு. அவர் தலைவர் வர்றாருன்னு நம்மளை பத்தி தான் கிளீனி கிழிக்க போறாரு, அடுக்கடுக்கா சொல்ல போறாருன்னு பயந்து போயிட்டாங்க. நான் கேட்கிறேன், தமிழகத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து படித்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நம் தலைவர், இளம் தலைவர். பொறியியல் படிப்பை கோவையிலே முடித்து, மேல் படிப்பை லக்னோவில் முடித்து, ஐபிஎஸ் அதிகாரியாக பதவியேற்று கர்நாடகத்தில் கால் பதித்து, அங்க உடுப்பி, சிக்மங்களூர், இது மிகப்பெரிய தீவிரவாதிகள் அடங்கி இருக்கிற கூட்டம் நிறைந்த பகுதி சிக்மங்களூர். அங்கே மக்களுக்கு பாதுகாப்பாக சிங்கம் என்று போற்றப்பட்ட நம் தலைவர் அவருடைய பணியை அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றார்கள். இப்பொழுதுமே அது ஒரு தலைவருக்கு உரிய ஒரு குணம். யாரும் திடீர்னு தலைவர் உருவாவதில்லை, திடீரென்றுதான் உருவாகுவார். நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாம் மனித புனிதன் புரட்சி தலைவர் எப்படி ஊழலை எதிர்த்து ஒரு குடும்ப ஆட்சியை எதிர்த்து மதுரையை களங்கண்டார், தமிழகத்திலே களங்கண்டார். அதே போன்று அவர் வழியில் புரட்சி தலைவர் அம்மா தனி ஒரு மனிதியாக பயமில்லாமல், எங்கேயும் பயமில்லாமல் சேலை கட்டிய சிங்க பெண்ணாக அரசியலில் அத்தனை ஜாம்பவான்களுக்கு முன்பாக அரசியல் களம் கண்டு இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அதிமுக உருவாக்கி முக்கடல் சூழ்ந்த பாரதத்தில் மூன்றாவது பெரிய இயக்கமாக பாராளுமன்றத்தில் கோல் வைத்து வைத்தார். அதே வழியில் நம்முடைய இளம் தலைவர் என்ன சொன்னார்? தெய்வீகமும் தேசியம் இரு கண்கள் என்று போற்றப்பட்ட ஐயா பசும்பொன் தேவரையாருடைய மறு வடிவமாக இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அண்ணாமலையார் அவர்கள் இளம் வயதிலேயே ஒரு தேசிய இயக்கத்தில் இணைந்து தன்னுடைய பணியால், தன்னுடைய பயணத்தால் சிறப்பாக பணியாற்ற முடியும், மக்களை கவர முடியும், இளைஞர்களை கவர முடியும் என்றால் எடுத்துக்காட்டு நம் தலைவர். என்னப்பா கையா தட்ட மாட்டேங்க, மதுரைக்காரன் இருக்கு ஒண்ணுதான், என்னப்பா கையா தட்ட மாட்டேங்க.
மதுரைக்காரன் இருக்குது ஒண்ணுதான். இளம் தலைவர் புதிய காலத்தில் ஒரு தேசிய தலைவருடைய மனநிலை இடம் பிடித்து ஒரு மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா பேர் இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவர் எடுத்த நடவடிக்கைகள் எண்ணற்ற இளைஞர்கள் உயர் படிப்பு படித்தவர், பொறியியல் படிப்பு படித்தவர், ஐடியில் பணியாற்றியவர்கள் அத்தனை இளைஞர்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து அவர் என் மக்கள் என் மண் என் மக்கள் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு கிராமங்கள் தோறும் இந்த தேசியமும் தமிழக அரசியலையும் ஒன்றுபடுத்தி நம்ம கலாச்சாரத்தை எடுத்து சொல்லி இன்னைக்கு பாரதிய ஜனதா இயக்கம் பட்டி தொட்டியெல்லாம் வளர்ந்திருக்கிறது. இளைஞர்கள் வேறு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய தலைவர், நம்ம தலைவருடைய சிறப்பான பணி. வேல் கொண்டு தாய்ப்பேர் கொஞ்சம் கூட அசராமல் திமுக காலிகளையும் திமுக துரோகிகளையும் திமுக கொள்ளையர்களையும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து நாளைக்கு என்ன அறிக்கை கொடுக்க போறாரோ, நாளைக்கு என்ன பேட்டி கொடுக்க போறாரோ, ஒவ்வொரு அமைச்சரும் மடியில நெருப்பு கட்டி எப்படி எப்படி நெருப்பு கட்டி விட்டு காய திறந்தா போச்சுடாரு நம்மளை தான் சொல்ல போறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும். ஏன்னா அங்க எல்லாமே ஊழல் போயிடுவது தானே. இன்னைக்கு அடுக்கடுக்காக ஈடி ரைடு நடக்குது என்றால் பார்த்தா அது வெளிக்கொண்டு அது மட்டுமல்ல, ரகசியமாக டேப்ல ரகசியமா பேசினா கூட அதுல டேப்ல பாத்தீங்களா அதை கொண்டு வரலாங்க. கொண்டு வந்து அவங்களுடைய முகத்தை தோலுரித்து காட்டிய நம் தலைவர் இன்றைக்கு நம்ம மண்ணுக்கு வந்திருக்கிறார். அது இந்த மதுரை மேற்கு தொகுதி வீரம் நிறைந்த இந்த மேற்கு தொகுதி மக்கள் வாழ்கிற பகுதி கோடை அழகபுரம், ஜெயிலுபுரம், பழங்கானத்தம், பைக்கரா, பெத்தானியபுரம், பிளாமூடு இப்படி எல்லா பகுதியிலிருந்தும் இன்னைக்கு கழக சொன்னது மதுரை மண்ணுக்கு உடைய வீரத்தோடு விவேகத்தோடு வந்திருக்கீங்க. இங்க பாக்கிறேன் பூரா இளைஞர்களாக நிறைய சொல்லி இருக்கீங்க. அவர் பேச்சத்தான் கேட்க போறீங்க. அவர் பேச்சுக்கே நான் இடையூறாக இருக்கக்கூடாது. தலைவர் பேச நான் கேட்கிறேன். தலைவர் அவர்களே, என்னால தாங்க முடியல தலைவர், என்னால தாங்க முடியல. நீங்க பணமா பாசமா? பணத்தால மக்கள் விலை கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாங்க திமுகக்காரங்க. இல்லப்பா இல்ல. 4 ஆண்டுகள் நேர்மையாக, நான் 10 ஆண்டுகள் நேர்மையாக உழைத்திருக்கிறேன், நேர்மையாக அமைச்சராக இருந்திருக்கிறேன். எது மீதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. நான் இன்னும் அதே வீட்டில் தான் வாழ்கிறேன், செல்லூர் வீட்டில் தான் வாழ்கிறேன். ஒரு கிராமத்தில் என் கால ஆபரேஷன் பண்ணதுனால அங்க போய் நடக்கிறதுக்காக என் கிராமத்துக்கு போல அதை போட்டாங்க, பங்களா கட்டிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இந்த செல்லூர் ராஜு அப்படிப்பட்டவன் அல்லடா. நான் எம்ஜிஆர் பள்ளியில் படித்தவன், எம்ஜிஆர் மாணவன். என் தலைவன் சொன்னான், உழைப்பில் வாழ்ந்தது பிறர் உழைப்பில் வாழ்ந்தாரு, சிரித்து வாழு பிறர் சிரிக்க வாழ்ந்தாரு என்று சொன்னார். என் தலைவி சொன்னால், மக்களோடு மக்களாக இரு, மக்கள் பணி செய், மக்கள் உன்னை என்றும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார்கள். அதே வழியில் இன்றைக்கு தமிழக மதுரையில எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறவன். இன்னைக்கு மதுரையில் இருக்கிற அத்தனை வளர்ச்சி பணிகளும் என்னுடைய காலத்தில் 10,000 கோடியை கொண்டு வந்த அம்மா காலத்தில் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறேன். இன்னைக்கு மதுரை மக்களுக்கு தாகத்தை தீர்த்திருக்கிறேன், தாகத்தை தீர்த்திருக்கிறேன். இன்னும் 40 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையை இருக்காது என்ற வரலாற்றை படைத்த இந்த செல்லூர் ராஜ் இந்த மேற்கு தொகுதி மக்களுக்கு தங்கு தடையின்றி தண்ணீர் கிடைப்பதற்கு அத்தனை அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்து தலைவர் அவர்கள் பேச வேண்டும். நீங்க எல்லாம் கேளுங்க.
இன்னும் 10 நாட்கள் இந்த ஆட்சி மாற்றம் உறுதி உறுதி உறுதி. என்ன டோக்கன் கொடுத்தாலும் அந்த டோக்கன் எடுபடாது என்பதை தெரிவித்து இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் உரையை நிகழ்த்த நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே, ஒரு அற்புதமான மனிதருக்காக நாம் எல்லாம் இங்கு வந்து கொண்டிருக்கின்றோம். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை உங்களுடைய அன்பை பெற்று இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்ப அண்ணனை பார்த்தாலும் ஒரு புன்னகை தான். அவர் எப்ப பேசினாலும் ஒரு எளிய மனிதனுடைய குரலாகத்தான் அவருடைய பேச்சு இருக்கு. நாமளே கோபத்தில் இருந்தாலும் கூட அண்ணன் செல்லூர் ராஜா நான் பார்த்தோம்னா ஒரு புன்னகையோடு தான் கடந்து போவோம். அப்படிப்பட்ட ஒரு புன்னகைக்கு சொந்தக்காரன், எதையும் கூட மனதில் வைத்துக் கொள்ள தெரியாத ஒரு மனிதர். எப்பொழுதும் கூட அரசியல் எவ்வளவு அனுபவம் இருந்தும் கூட இன்னும் ஒரு தொண்டனை ஒரு தொண்டனாக தன்னையே பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவருக்கு நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமை சொந்தங்களே, மதுரையை பொறுத்தவரை அற்புதமான மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்வதை தாண்டி வீரமும் மானமும் ரோஷமும் கோபமும் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு மண். இந்த மண் அவமானத்தை எப்பொழுதும் கூட சகிக்காது. அரசியல் எல்லோருக்குமே திருப்புமுனையை கொடுக்கும். புரட்சித் தலைவர் ஐயா அவர்களுக்கு திருப்புமுனை கொடுத்த மண். நல்லவர்களை எப்பொழுதும் பாராட்டி மதித்து நிற்கக்கூடிய ஒரு மண். அதனால் அண்ணன் சொல்வதை போல பணமா பாசமா என்று வரும்பொழுது பாசத்தோடு நிற்கக்கூடிய ஒரு மண். எனக்கு அது முற்றிலும் தெரியும். ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு சரித்திர வெற்றியை 4வது முறையாக அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுக்கு இந்த மதுரை மேற்கு தொகுதி மக்கள் நீங்கள் கொடுத்து இருக்கிறீர்கள் என்பது முழுமையாக நான் அறிவேன். அருமை சொந்தங்களே, இருந்தும் சில கருத்துக்களை உங்கள் முன்னாடி வைக்க. அண்ணன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி பெறுவது உறுதி. இருந்தும் நாம 4 பேருக்கு அரசியல் எப்படி இருக்கு, எதற்காக தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் என்பதை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிற அருமை சொந்தங்கள். அருமை சொந்தங்களே, இந்த மதுரை நகரை பொறுத்தவரை முதல் சங்கம், இடையை சங்கம், எல்லா சங்கத்தையும் தாண்டி, கடை சங்கத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பூமி. சமீபத்தில் மத்திய அரசு இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கக்கூடிய மாநகரத்தை பட்டியல் போட்டார். அந்த மாநகரத்தில் எந்த மாநகரம் சுத்தமாக இருக்கிறது என்கிற பட்டியலை போட்டார். 10 லட்சத்திற்கு மேல் வசிக்கக்கூடிய மக்கள் 40 நகரத்தில் கட்ட கடைசியாக வந்திருக்கக்கூடிய நகரம் நம்முடைய மதுரை நகரம். இந்த மதுரை மக்களுக்கு பெரிய அவமானத்தை யார் செய்திருக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். மிகப்பெரிய அவமானம். மதுரை மக்கள் வரி கொடுக்கிறார், வரி கொடுக்காமல். மதுரை மக்கள் சொத்து வரி கொடுக்கிறார், கொடுக்காமல். மதுரை மாநகராட்சி மேயர், புதிய மேயர் 2022 இந்திராணி அவர்கள் வந்த பிறகு சொத்து வரியை 25%-லிருந்து 100% உயர்த்தினார். அப்பவும் வரி கொடுத்தாங்க. ஆனா மதுரை மாநகராட்சியினுடைய 200 கோடி ரூபாய் ஊழல் என்று உங்களுக்கு தெரியும். மேயருடைய கணவர் அவரை போய் பெரியாட்கள் சந்திக்கிறாங்க. அண்ணே, உங்களுக்கு சொத்து வரி குறைச்சு போடுறோம், சைட்ல பணம் கொடுக்கணும். உங்களுக்கு சொத்து வரி குறைச்சு போடுறோம், சைட்ல பணம் கொடுக்கணும். 200 கோடி ரூபாய் சொத்து வரியில மட்டுமே ஊழல் செய்ததற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே இந்த மேயர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செஞ்சு இவ்வளவு பெரிய நகருக்கு ஒரு மேயர் இல்லாத ஒரு நகரமா இருக்கு. இவரும் தான் அமைச்சராக இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் இருந்தாங்க. மதுரை நகரனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படியா? மதுரை நகரை கூறு போட்டு மேயர்ல கதவுல தொட்டிக்கிட்டு வரணும். மேயருடைய கணவர் பிடிஆர் அவருடைய கைத்தடியாக பக்கத்தில் இருக்கணும். அந்த பக்கம் மூர்த்தி அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு நாம் எல்லாம் இருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை படித்தவர்கள் பண்பானவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படித்தவர்கள் பண்பானவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை படித்தவர்கள் பண்பானவர்கள். ஆனா மூர்த்தி அவர்கள் மேடையின் மீது மதுரை கலெக்டர் பார்த்து ஜமா ஒண்ணு நவரு ஏதோ முதலமைச்சர் உட்காருவார், அதுக்கு தான் கலெக்டர் நவர சொல்றாங்க. முதலமைச்சர் உட்காரு. உதயநிதி ஸ்டாலினுடைய மகனுடைய உதயநிதியினுடைய நண்பர்களுக்கு அந்த சேரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மதுரை மாநகருடைய கலெக்டரை எதிர்த்து வெளியே போக சொன்னாங்க. வா போ, வாடா போடா, ஏய், இதெல்லாம் மதுரை மக்கள் பேசக்கூடிய மொழியே கிடையாது. ஆனா மதுரையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி இப்படிதான் பேசுறாங்க. அருமை சொந்தங்களை, இந்த முறை மதுரையில எங்கேயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை விடக்கூடாது என்பதிலே நாம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அந்த பக்கத்தில் மதுரை மத்திய தொகுதியில அண்ணன் சுந்தர்சி அவர்கள் நிச்சயமாக இந்த முறை பிடிஆர் அவருடைய தோல்வியை உறுதிப்படுத்திட்டு இருக்கிறார். பக்கத்தில் செல்லூர் ராஜா அண்ணா அவர்கள் எப்பொழுதே தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து விட்டார். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான
தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வந்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. மே 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஐயா, நான் கொங்கு பகுதி முழுவதும் பிரச்சாரம் முடிச்சுட்டேன். தென் தமிழகத்தை பார்த்துட்டேன், சென்னையை பார்த்துட்டேன், எனக்கு மதுரையை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லா இடத்திலும் கூட மக்கள் பேசுகின்ற ஒரே ஒரு மொழிதான், நமக்கு திமுக வேண்டாம் என்கின்ற மொழியை எல்லா இடத்திலையும் பேசும். தாய்மார்களுக்கு வேண்டாம். தாய்மார்களுக்கு ஏன் வேண்டாம்? ஐயா, 3 வயது குழந்தை தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இல்லை, 65 வயது மூதாட்டி தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இல்லை. என்ன ஆட்சி நடத்தலாம்? நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, எனக்கு முதல்வர் ஜெயலலிதா அம்மா கிட்ட புரட்சி தலைவர்கிட்ட பிடிச்சதுன்னா சட்டம் ஒழுங்குனா கன் மாதிரி அவங்க கையில் இருக்கும். எனக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் கல்வி சிரித்து ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆட்சி திரும்ப வர வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருப்பப்படுகின்றார். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனித்தன்மையான இயக்கம். 1977க்கு பிறகு ஒரு பிராந்திய கட்சி இந்தியாவில் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்காக நான் சொல்றேன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மையான இயக்கத்தின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தினமும் அவதூறு மட்டும்தான் பேசலாம், அவதூறு மட்டும்தான். அன்பால் இணைந்த கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 170 தொகுதிக்கு மேல நிற்கிறார். நிச்சயமாக மே 4க்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டில் அமரப்போகுது. அதனால் முதலமைச்சர் 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனையை பற்றி சொல்லல, மதுரை ஏன் குப்பை நகரமாக மாற்றியிருக்கின்றார்கள் அதை பற்றி சொல்லல. மதுரைக்கு மெட்ரோங்கம்மா, இன்னைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மதுரையினுடைய மெட்ரோ உங்களுடைய மேற்கு தொகுதிக்கு வரணும். இது மத்திய அரசு மாநில அரசுக்கு எழுதிய கடிதம். மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதங்க? நவம்பர் 14, 2022 கடிதம் எழுதுறாங்க. மாநில அரசு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கேட்டு கடிதம் போட்டீங்க. நீங்க போட்ட கடிதத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம், திருத்தி அனுப்புங்க. மதுரையை பொறுத்தவரைக்கும் மாநில அரசு உண்மையால மெட்ரோ கேட்கவே இல்லைங்க, அதான் உண்மை. பச்சை பையை சொல்லுகின்றார்கள். கேட்டதெல்லாம் மதுரைக்கு ஒரு பிஆர்டிஎஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதாவது வேகமாக செல்லக்கூடிய பேருந்து தான் கேட்டாங்க. அது மதுரையினுடைய மக்கள் தொகை 15 லட்சம் என்று தவறாக கொடுத்துவிட்டு அதற்கு மத்திய அரசு திரும்ப ஒரு கடிதம் எழுதி 14 நவம்பர் இந்த கடிதத்தை திருப்பி அனுப்புன்னு சொல்லி 5 மாதம் ஆகிறது. இந்த கடிதத்திற்கு மாநில அரசு இன்னும் பதில் கடிதமே போடல. பிடிஆர் கட்டிங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, பிடிஆர் போய் ஐயா கடிதத்துக்கு ஏங்க பதில் கடிதம் போடலீங்கன்னா, நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, நமக்கு எதுக்கு தெரியுமா? அதெல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிராக அப்பாவுடைய பேரை சொல்லியிருக்காருங்களா? எடப்பாடி பழனிசாமி பிறந்த ஊர் பழனிசாமி. அவங்க நான் அரசியல் இருக்கிறேன், எப்படி வந்திருக்கிறேன், உங்களுடைய முதலமைச்சராக இருந்திருக்கின்றேன், வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா எப்படி பேசுறாரு? நான் யார் தெரியுமா, முத்துவேல் கருணாநிதியின் மகன். ஐயா இல்லைன்னு சொன்னோமா? நாங்க யாரும் இல்லைன்னு சொன்னோமா? நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லல. அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு மேடையிலும் மைக் எடுத்து நாம் யார் தெரியுமா, முத்துவேல் கருணாநிதியின் மகன், அதெல்லாம் வேண்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5 வருஷத்துல என்ன பண்ணீங்கிறதா கேள்வி. நீங்க 5 வருஷத்துல ஏன் சட்டம் ஒழுங்கை சரியாக வைக்கவில்லை என்பதுதான் கேள்வி. நீங்க 5 வருஷத்துல எதற்காக உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் பேர் வழியாக வைத்திருந்தீர்கள் என்பதுதான் கேள்வி. நீங்க 5 வருஷத்துல மதுரை மாநகரை எதுக்கு குப்பை நகராக மாற்றுவீங்களா கேள்வி. நீங்க நம்முடைய தாய்மார்கள் எல்லோருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும். எல்லோருக்கும். தமிழகத்தில் எத்தனை தாய்மார்கள் இருக்கிறாங்க? 2,25,00,000 ரேஷன் அட்டை இருக்கு. குறைந்தபட்சம் 2,25,00,000 தாய்மார்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். அதையும் கொடுக்கல. 28 மாசம் கொடுக்கல. 29வது மாசம் 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் கொடுத்தது வெறும் 32 மாசத்துக்கு 32,000. பொங்கலுக்கு 5,000, மொத்தமா 37,000. அப்ப 1,825 நாள் 5 வருஷம் கழிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கடன் எவ்வளவு வாங்குவீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டத்திலிருந்து வெளியே வந்த பொழுது சுதந்திரத்திலிருந்து தமிழ்நாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலம் முடியும் வரை மொத்த கடன் 4 லட்சம் கோடி. 5 வருஷத்துல புதிதாக 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இன்னைக்கு 10,82,000 கோடி கடனை வச்சுட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்னு ஒரு பச்சை பையை சொன்னா ஒரு சின்ன குழந்தை கூட நம்ப மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த கணக்கு வாத்தியார் நல்லவர் தான். மாணவன் மக்கள் நாம என்ன பண்றது? மாணவன் மக்கள் கணக்கே போட தெரியாம 6 லட்சம் கோடி கடனை வாங்கிவிட்டு அவங்க கடன் வாங்கினாங்கன்னா யார் ஏற்றுக்குவாங்க? அதனால என்னாச்சுன்னா தாய்மார்களே, ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 இருந்த கடன் இன்னைக்கு 4,80,000 உயர்ந்திருக்கு. ஒரு ரேஷன் அட்டையின் மீது அந்த அம்மா தாய்மார் இப்பதான் நீ பார்த்து முறைக்கிறாங்க. அந்த தாய்
தம்பி நான் கடனே வாங்கல, நான் எங்க கடன் வாங்க, நீங்க கடன் வாங்குனீங்கம்மா, உங்க பேரை சொல்லி மாநில அரசு உங்க ரேஷன் அட்டையின் மீது இந்த 5 ஆண்டுகள்ல 2,70,000 ரூபாய் கடன் மட்டும் ஒரு ரேஷன் அட்டைக்கு வாங்கியிருக்கிறாங்க. 1825 வகுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு உங்கள் ரேஷன் அட்டையின் மீது வாங்கப்பட்ட கடன் 150 ரூபாய். ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொடுத்த பணம் 20 ரூபாய். மொத்தமா உங்க பையிலிருந்து உருவன பணம் 130 ரூபாய். இது பேரு தான் விஞ்ஞான ஊழலுங்க. இது பேரு தான் கருணாநிதி பணம். இது பேரு தான் திராவிட மாடல் அரசு தலைமை சொன்னது. இதெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு பெரிய முயற்சி. இந்த முறை மதுரை எப்பொழுதும் நமக்கு தெரியும் ஒரு இரும்பு கோட்டை. புரட்சி தலைவர் ஒரு காலத்திலிருந்து தொடர்ந்து இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த முறை வெற்றி பெறுவது என்பது அதை தாண்டி சரித்திர வெற்றியை ஒருவருக்கு நம்ம பதிவு செய்யணும். திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து அடுத்து மதுரை மத்திய, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று மதுரையிலிருந்து மொத்தமாக நாம் ஒரு குரலாக பேசி ஒரு நல்ல அற்புதமான மேயர், அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சியில் நல்ல மேயரை கொண்டு வந்து மதுரைக்கு மெட்ரோ திட்டம் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் எனக்கு தெரியும். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமருக்கு பேசும்போது நான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் 4 மாதங்களுக்கு முன்பு. அப்ப எடப்பாடி என்ன கேட்டாங்க, அண்ணன் ஐயா மதுரைக்கு கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேண்டும் என்று கேட்டான். பிரதமர் சொன்ன பதில் என்னன்னா, திரு எடப்பாடி அவர்களே, நான் கடிதம் கொடுத்தாங்க, கடிதத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி கடிதம் அனுப்பியிருக்கிறோம், அதை திருப்பி அனுப்பட்டும், நாங்கள் எங்கேயும் இல்லை என்று சொல்லவில்லை. அருமை சொந்தங்களே, அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை மதுரைக்கு மெட்ரோ வேண்டும், கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேண்டும். அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் நீங்கள் மே 4ஆம் தேதி வெற்றி பெற வச்சு சென்னை அனுப்புனீங்கன்னா பெரிய பொறுப்போடு திரும்பி வரப்போறார். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பெரிய பொறுப்போடு தான் வரப்போறார். அந்த பொறுப்புக்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது, அந்த பொறுப்புக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அதனால் நிச்சயமாக அண்ணனுடைய காலத்தில் மெட்ரோவை பார்க்க போறோம். மெட்ரோ கட்டுறதுக்கு 3 வருஷம் வேணும். ஒரு மெட்ரோ வந்துவிட்டால் அதை கட்டி முடித்து மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வருவதற்கு 3 ஆண்டு வேண்டும். அப்ப 2026 அண்ணன் மே மாசத்துல எம்எல்ஏ ஆகிறாங்க, அதன் மேல பெரிய பொறுப்புக்கு போறாங்க. நாம் 2029 ஆரம்பத்துல மதுரையினுடைய மெட்ரோவில் நாம் பயணம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுவும் நம்முடைய 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வரும். மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவமனை, இன்னைக்கு தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனை அக்டோபர் நவம்பர்ல பயன்பாட்டுக்கு வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்தில் கடைசி 2 வருஷம் கொரோனாவில் பார்த்தோம். 2020, 2021 எந்த விதமான வேலை யாராலையும் செய்ய முடியும், யாரும் வந்து நிலத்தை பார்க்க முடியும், நிலத்தை எடுக்க முடியும். அதன் பிறகு திமுக 22, 24 2 ஆண்டுகள் நிலத்தை கொடுக்கல. மரத்தை வெட்ட 8 மாசம், மரத்தை வெட்ட லைசன்ஸ் கொடுக்கல. அதன் பிறகு ஏன்னா எய்ம்ஸ் ஓபன் பண்ணிட்டா பேர் 2 பேருக்கு வருது மதுரையில். ஒன்று மோடி ஐயா எய்ம்ஸ் திட்டத்தை கொடுத்தது, தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வேண்டும் என்று கேட்ட புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 பேருக்கு அந்த பேர் வரும். அந்த பெயர் வரக்கூடாது என்பதற்காக 2 ஆண்டு காலமாக நிலத்தை கொடுக்காம மரத்தை வெற்றக்கு 8 மாச காலம் கழித்து அனுமதி கொடுத்து இன்னைக்கு படிப்படியாக அதை கொண்டு வந்து முடியும் தருவாயில் எய்ம்ஸ்க்கு அக்டோபர் நவம்பர் அதை முடித்து உங்களுக்கு ஒப்படைத்து வருகின்றோம். அதனால் மதுரை மாநகருக்கு 2 இனிப்பு செய்தி மெட்ரோவும் வருது, எய்ம்ஸும் முழுமையாக உங்களுக்கு கைதுக்கு வருகிறது. அதன் பிறகு மதுரை சுத்தம் செய்யப்பட்டு அடுத்த கட்டம் செய்ய இருக்கிறது. அருமை சொந்தங்களை, இவ்வளவு முக்கியமான விஷயம் நடக்கும் பொழுது முக்கியமானவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கணும், முக்கியமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், முக்கியமானவர்கள் அமைச்சராக இருக்கணும். அதனால் நாம் எல்லோரும் தெல்ல தெளிவாக இருப்போம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சிக்கட்டல் அமர்றாங்க. மதுரையிலிருந்து முக்கியமானவர்கள் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் இங்கிருந்து நாம் அனுப்பி வைப்போம். மே 4ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றத்தோடு அண்ணன் வரட்டும். எளியவர், பண்பானவர், நம்மளோடு எப்பொழுதும் இனிமையாக பழகக்கூடியவர். வேறு யாரு வேண்டாம். இன்னைக்கு ஆப்போசிட்ல ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்க, பேர் கூட தெரியாதுங்க, நான் படிக்கிறேன். ஒரு திமுகவுடைய வேட்பாளர் இருக்கிறார், ரகுபாலருடைய தகுதி என்ன, அவருடைய மனைவி யார், திருப்பரங்குன்றம் கோவிலுடைய அறங்காவல குழுவுடைய தலைவர் அவருடைய மனைவி. உயர் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது யார்? இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அண்ணன் தம்பிகளா தான் இருக்கிறது. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கோர்ட்ல போய் தீபத்தை ஏற்றுன்னு சொன்ன பிறகு திருப்பரங்குன்றத்துடைய கோவிலுக்காரங்க தீபத்தை ஏற்ற முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போறாங்க. இவ்வளவு குழப்பத்தை செய்த ஒரு குடும்பத்துக்காரன் திருப்பரங்குன்றத்தில் அத்தனை பெண்கள் கையில தீபத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். நாம் எப்பொழுதுமே இந்துக்கள், முஸ்லிம்கள் மாமன் மச்சனாக இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாம் கேட்பது உயர் நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு தீர்ப்பை நிறைவேற்ற கேட்கிறோம். நாம் யாருக்கும் எதுவும் இல்லை, எல்லோரும் அண்ணன் தம்பி தான். நாம் யாரை பற்றும் தவறாக பேச மாட்டோம். 2 இயக்கமும் அப்படிப்பட்ட இயக்கம் தான். அதையெல்லாம் சுதப்பியிலிருந்து ஆரம்பித்து இந்த கேண்டிடேட்டை பற்றி பேசிக்கிட்டே போலாம். அவருடைய சொந்த மனைவி இந்த குழப்பத்திற்கு அவரும் ஒரு காரணம். ஆனால் அருமை சொந்தங்களை, இந்த முறை நான் உங்களிடம் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான மனிதர், எப்பொழுதும் தன்னுடைய சிரிப்பால் அனைவரையும் கவரக்கூடியவர்.
எதிரி என்பதே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எனக்கு தெரிந்து கிடையாது. குறிப்பே எல்லாத்தையும் தன்னுடைய நண்பராக வைத்திருக்கக்கூடியவர். மதுரை மேற்கு தொகுதியினுடைய வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சியை இன்னைக்கு அண்ணன் அவர்களுக்கு நான் பார்க்க போறேன். ஏன்னா மேலே மோடி அவர்கள், கீழே அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருவரும் சேரும் பொழுது உண்மையான வளர்ச்சி. ஆந்திராவை பாருங்க, சந்திரபாபு நாயுடு எப்படி மோடி ஐயாவிலிருந்து எப்படி பணத்தை கொண்டு வந்து மாநிலத்தை வளர்த்துக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு வளர்ச்சி. அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் நாங்கள் இன்று ஒற்றுமையாக நிற்பதற்கான காரணம் என்னன்னா, மோடி ஐயாவுடைய திட்டங்கள், மோடி ஐயாவுடைய வளர்ச்சி திட்டங்கள் முழுமையாக வர வேண்டும் என்பதற்காக. நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் தடுத்தாங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் பொழுது ஏழைக்கு தேவையான வீடு தயவு செஞ்சு வரும், உங்க வீட்டு குடிநீர் தங்குமுறை இல்லாம வரும். மத்திய அரசு போடக்கூடிய திட்டங்கள் மாநில அரசு மூலமாக வர வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டியது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறோம். தொண்டர்கள் அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்பொழுது இது முழுமையாக நடக்கும் என்று சொல்லி அண்ணன் சொன்னாரு. திமுக காரங்க சில பேர் இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. யாராவது 1-2 பேர் இருந்தா அவர்களுக்காக நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா எங்க போனாலும் கூட மதுரைக்கு நம்ம மத்திய அரசு எதுவுமே செய்யலைங்கிறாங்க. ஆனால் நான் சொல்றதை கேட்டு திமுக காரங்க யாராவது தலை சுத்தி கீழே விழுந்துறாதீங்க, ஒரு நல்ல கெட்டியை பிடிச்சி நில்லுங்க. மதுரைக்கு மட்டும் மத்திய அரசு என்ன செஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். மதுரையினுடைய எய்ம்ஸ் 2021 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்குங்க. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையுடைய விரிவாக்கம் 150 கோடி. மதுரை நட்டம் சாலையின் மேம்பாலம் 550 கோடி. மதுரை வெளிவட்ட சாலை 555 கோடி. மதுரை தனுஷ்கோடி வழித்தடத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 4 வழிச்சாலை பணி 1853 கோடி. மதுரை தூரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலை 1962 கோடி. மதுரை கயத்தாறு தேசிய நெடுஞ்சாலை 230 கோடி. மதுரை கன்னியாகுமரி சாலை 900 கோடி. மதுரை கொல்லம் சாலை 1317 கோடி. மதுரை மேலூர் காரைக்குடி தஞ்சாவூர் சாலை 1104 கோடி. கோயம்புத்தூர் மதுரை சாலை 4399 கோடி. மதுரை போடிநாயக்கனூர் இருப்புப்பாதை மின்மயமாக்கல் 99 கோடி. ரயில் பாதைகள் சொல்லிக்கிட்டே போலாங்க. மதுரை விமான நிலைய விரிவாக்கம் 550 கோடி. இன்னைக்கு விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக நாம் தர முயற்சி மதுரைக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கின்றோம். அமிர்த் திட்டம் 747 கோடி. அண்ணன் அமைச்சராக இருந்த பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 490 கோடி ரூபாய்க்கு மேல. ஜல்ஜீவன் திட்டம் 2026 வரைக்கும் 4,20,000 வீடுகள் மதுரையில பைப்பு மூலமாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மக்கள் மருந்தகம் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 86. பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டத்தில் கோடி வீடு 28,714. பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டம் 1,61,389 பயனாளிகள். எம்எஸ்எம்இ கடன் மதுரைக்கு மட்டுமே எம்எஸ்எம்இ கடன் 10,014 கோடி எம்எஸ்எம்இ கடன் மதுரை மாநகரத்துக்கு. பிரதமருடைய சுகநிதி திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் கடன் திட்டம் 18,000 வியாபாரிகள். முத்ரா கடன் 11,000 கோடி. பிரதமர் கிசான் சம்மான் நிதி 57,000 விவசாயிகளுக்கு 377 கோடி. ஐயா ஸ்டாலின் அவர்களே, நல்ல ஒரு கண்டாக்டர் பார்த்து கண்ண மருந்து ஊட்டிக்கிட்டு மத்திய அரசு மதுரைக்கு என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து பேசு. நீங்க மதுரைக்கு எதுவுமே பண்ணுங்க, குப்பை நகராக மாற்றி ஊழல் பேர்வழிகளை உள்ள விட்டு மதுரை மக்களுடைய உழைப்பை சுரண்டு விட்டு எங்கள் மீது பை சொன்னாங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரும்பொழுது 5 ஆண்டுகள் கழித்து அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் 5வது முறையாக உங்கள் முன்னால் நிற்கும் பொழுது இதையே நம்ம படிக்கும் பொழுது இது இரட்டிப்பாக இருக்கும், அல்லது 3 மடங்காக இருக்கும். ஒண்ணு கையாளாகாத திமுக அரசை வச்சு நம்ம இவ்வளவு பண்ணிட்டோம். கையாளாகாத திமுக அரசை வச்சு கோடி கோடியாக நாம் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு இந்த வளர்ச்சி என்பது 2 அல்லது 3 மடங்கு மதுரைக்கு வரும் என்கின்ற உறுதி அளித்து வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லாம் அடுத்த 10 நாட்கள் களத்தில் ஒற்றுமையாக பணி செய்து அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்து இங்கிருந்து நீங்கள் எம்எல்ஏவா அனுப்புங்க, பெரிய பொறுப்போடு திரும்பி வருவார், மதுரையினுடைய வளர்ச்சிக்கு அவர் துணையாக இருப்பார் என்று சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்று கிடந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களை இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். மேடையில் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்கள், மாரி சக்கரவர்த்தி அவர்கள், வேலவன் அவர்கள், என்னோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் மகா சுசீந்திரமணன் அவர்கள், அருமை அண்ணன் அறிஞரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி தலைவர், அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் எம்.எஸ். பாண்டியன் அவர்கள், எஸ்.எம்.டி. ரவி அவர்கள், தங்கபாண்டியன் அவர்கள், அண்ணன் கருப்புசாமி அவர்கள், முத்துவேல் அவர்கள், சித்தன் அவர்கள், பொருளாளர் அண்ணன் குமார் அவர்கள்,
எல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகள், தமிழ் மாநில காங்கிரசுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள், ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், எஸ்.ஆர். கோபிநாதன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை அண்ணன் அவர்களுக்கு நிலையத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த பகுதியினுடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சி. செல்லகுமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். இசைக்கு முத்தன் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்தேன். அருமை சொந்தங்களே, எல்லோருடைய பேரையும் சொன்னதாக நீங்கள் கருத வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இங்க மதுரை மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்னம், இரட்டை இலை சின்னம், ஒரே ஒரு பெயர் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள். 2 பேருக்கு நான் எல்லோரும் சேர்ந்து அண்ணன் தம்பிகளாக உழைக்கின்றோம். 1ஆம் நம்பர் சின்னம் வெற்றி சின்னம், முதல் சின்னம் 1ஆம் நம்பர் சின்னத்துல 1ஆம் நம்பர் மனிதருக்காக 1ஆம் நம்பர் சின்னமாக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து ஒரு பெரும் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அன்பு வேண்டுகோள். அடுத்த தொண்டர்களே, நம்முடைய தோழமை கட்சியோடு தோல் கொடுத்து நின்று ஒரு வாக்கையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து இரட்டைகளுக்கு நீங்கள் அன்போடு செலுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அருமை தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.